ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நாம் ஆண்டவருடைய வழிநடத்தலின் பிரகாரமாக அவர் நம்மை கரம் பிடித்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ஒரு புதிய கல்வியாண்டின் துவக்க நாளிலே நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், நம்மை வழிநடத்தி வருகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். புதிய கல்வியாண்டிலே பிரவேசிக்கின்ற பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 112:4. 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் என்பது ஜெயத்தையும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் போன்றவற்றை குறிக்கின்ற ஒரு பொருள். இருள் என்பது தோல்வி, தீமை, சஞ்சலம் போன்றவற்றை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. எஸ்தருடைய நாட்களில் மேதிய பேரரசில் இருந்த யூதரை கவ்விக்கொள்ளும்படி வந்த மரண இருள் சடுதியாக அவர்களுக்கு ஒரு விடியற்காலமாக மாறிற்று. யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைவர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறிப்போனது என்பதாய் வசனம் 21 கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களாய் மனவேதனையில் மூழ்கியிருந்த யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்பதாக எஸ்தர் 8:16 வாசிக்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, தம்முடைய ஜனங்களின் மரண இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். இருள் சூழ்ந்த பாதையினுடைய சென்று கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, துக்கமும் சஞ்சலமும் மனவேதனையுமே என்னாலும் என்னுடைய பங்கா என்று எண்ணி மனநொந்து போயிருக்கிறாயோ, கலங்காதே. உன் தேவன் மரண இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர். அவர் உன்னுடைய வாழ்விலும் இருள் சூழ்ந்த உன் பாதையை வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று கூறப்பட்டுள்ளதே நியாயாதிபதிகள் 5:31. மரண இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர் உனக்காக கிரியை செய்யும்படி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆம், தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் செம்மையானவர்களாயிருக்க வேண்டும். கபடற்ற ஆவி, சுத்த இருதயம், சுத்தமான கிரியைகள், இவைகளை மேற்கொள்ளுகிறவர்கள் அல்லது இவைகளை செய்கிறவர்களே தேவனுக்கு முன்பாக செம்மையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை எப்போது நல்லவராகவே அனுபவித்து பலத்தின் மேல் பலனடைந்து பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்பதாக மீகா 2:7 சொல்கிறது. செம்மையானவர்கள், அதாவது உத்தமர்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்து அது நிமித்தம் தங்களுக்காக அவர் கிரியை செய்யும் வரை அவருக்காக காத்திருக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்பதாக ஏசாயா 64:4 மற்றும் 1 கொரிந்தியர் 2:9 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் அவர்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை துதிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதாக சங்கீதம் 33:1 சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று கூறப்பட்டிருப்பதிலிருந்து செம்மையானவர்களுடைய ஜீவியத்தில் தேவன் தாமே சிற்சில வேளைகளில் துன்பங்களாகிய இருளை அனுமதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளுகிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் என்றால் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவரால் அனுமதிக்கப்படுகிற இருளும் அவர்களது நன்மைக்காகத்தானே. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களும் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களுமான தேவ பிள்ளைகள் பலரும் இதற்கு சான்றுகளாக இருக்கின்றனர். வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள யோசேப்பு, யோபு, தாவீது, தானியேல் போன்ற உத்தம தேவதாசர்களின் வாழ்க்கை சரித்திரங்கள் இந்த உண்மையை சித்தரிக்கிறவைகளாக இருக்கின்றன. அவர்கள் யாவரும் தேவனால் சிறப்பான விதத்தில் உயர்த்தப்படும் முன் இருளான பாதைகளினுடைய வழிநடத்தப்பட்டவர்கள் தானே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு முன்பாக செம்மையான ஜீவியம் உள்ளவர்களாக இருந்தும் தற்போது இருளின் வழியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் நண்பா, நீங்கள் இந்த அந்தகாரமான பாதையிலும் உம்முடைய உத்தமத்தை விட்டு விலகாமல் தேவனுக்கு முன்பாக உம்மை சுத்தவானாக காத்துக்கொள்வீராக.
சோதனைகளின் மத்தியில் நேரும் உத்தமனாகிய யோபைப் போல என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்ற தீர்மானத்தோடு நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று யோபு சொன்னானே, அந்த அறிக்கையை நீங்களும் செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த உம்முடைய வாழ்க்கையிலே விடியற்காலத்தைப் போல் இருப்பீர் என்பதாக யோபு 11:17 கூறுகிறது. ஆம், செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்பதாக நீதிமொழிகள் 11:3 சொல்கிறது. செம்மையானவர்கள் அதிகாலையில் ஆண்டு கொள்வார்கள் என்று சங்கீதம் 49:14 கூறுகிறது. இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 97 சங்கீதம் 11வது வசனத்திலே, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காக விதைக்கப்பட்டு உங்களுடைய கண்களுக்கு தற்பொழுது புலப்படாமல் மறைந்திருக்கும் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்ற வேளையிலே நீங்கள் பன்மடங்காக அறுப்பீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக எரேமியா 31:16 வாசிக்கிறோம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நன்மையை அறுப்போம் என்பதாக கலாத்தியர் 6:9 விளக்குகிறது. அப்பொழுது நம்முடைய இருள் விடியற்காலமாக மாற்றப்பட்டு இருளான சூழ்நிலைகளை நீங்கள் ஆண்டு கொள்ள முடியும். இரண்டாவதாக, விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு அங்கே வெளிச்சம் உதிக்கிறது என்பதாக பார்க்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 42:16 பார்க்கிறோம். இங்கே குறிப்பிடப்படுகிற பார்வையற்றவர்கள் யார்? தங்களுக்கென்று சுயமாக யாதொரு திட்டமும் இன்றி தேவனுடைய சித்தம் செய்வதையே தெரிந்து கொண்டு அவர் தங்களை கொண்டு போக சித்தமாயிருக்கும் எந்த பாதைக்கும் நிபந்தனையின்றி தங்களை ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய சித்தத்திற்கு இளைப்பாறுகிறவர்களையே இந்த பார்வையற்றவர்கள் என்று நாம் இங்கே சொல்ல முடியும். இவர்கள் தாங்கள் அறியாத புதிய பாதைகளில் நடத்தப்பட்டாலும் தங்களை நடத்துகிறவரை யாதொரு கேள்வியும் கேட்காமல் நான் போகும் வழி அவர் அறிவார் என்று யோபு சொன்னது போல அந்த திட நம்பிக்கையோடு அவர் மேல் முழு விசுவாசமும் வைத்து நன்றியோடு அவருக்கு பின் செல்கின்றார்கள். அவருடைய ஞானத்தையும் உண்மையையும் வல்லமையும் அவர்கள் சந்தேகிப்பதே கிடையாது. அவர் தம்முடைய அனந்த ஞானத்தின்படியே தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய சகல பாதைகளையும் அவற்றை வெற்றியோடு கடப்பதற்கு தேவையான யாவற்றையும் தங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருக்கின்றபடியினாலே அவர்கள் மனம் பதறுகிறதில்லை. அவர்கள் தரிசித்தல்ல விசுவாசித்து நடக்கிறவர்கள் என்பதாக 2 கொரிந்தியர் 5:6 பார்க்கிறோம். அந்தகாரமானதும் தங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடாதுமான பாதைகளிலும் அவர்கள் தங்களோடுள்ள தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை பிரத்யட்சமாய் அனுபவிக்கக்கூடியவர்களாயிருந்து நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இவ்விதமாய் தேவனோடு மிக நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களாய் அவர்கள் விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கும்போது தானே இதோ அவர்களுக்கு முன்பாக அவர் இருளை வெளிச்சமாக்குகிறார். ரூத் என்ற மோவாபிய பெண்மணி தன்னுடைய வாழ்வின் இருள் சூழ்ந்த கட்டத்திலும் தன் மாமியினால் தனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த தேவனை விசுவாசித்து எந்த விதமான கேள்வியுமின்றி அவரை உத்தமமாய் பின்பற்றி கொண்டிருந்த போது அவருடைய வாழ்க்கை சடுதியாக ஒளிமயமாயிற்றே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் கர்த்தரை விசுவாசித்து அவர் நடத்தும் பாதையில் அவரை பின்பற்றுவோம் என்றால் அவர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். நீ பிரவேசிக்கிற இந்த புதிய மாதம் உனக்கு வெளிச்சத்தின் மாதமாயிருக்கும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும் செம்மையானவர்களுக்கு, இருளிலே வெளிச்சம் உதிக்கும் தேவனை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடைபோட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம் என்ற அந்த உன்னத சாட்சியாய் நாங்கள் வாழ்ந்து காட்ட நீர் எங்களுக்கு உதவித்தாரும். இருதயத்திலே செம்மையானவர்களாய் நாங்கள் காணப்பட்டு எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், நாங்கள்
இந்த உலகத்தின் பிரகாரமாக அல்ல, எங்கள் தேவனுடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் கண் பார்வையற்றவர்களைப் போல எங்களை அர்ப்பணித்துக் கொடுக்கிறோம். அவர் எங்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லுகிற அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து சென்று இந்த மாதத்தின் தேவரீர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நேரங்களை கிருபைதார் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.